அவர்களால் செய்யப்படுகிறது. அவர்களை கட்டுப்படுத்த முடியாத அரசாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் மிகுந்த கவலையோடு தமிழகத்திலே பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழலிலே இருக்கிறார்கள். இதுபோன்ற போதைப் பொருட்களுடைய விற்பனை கல்லூரி பள்ளிகளிலே இருப்பதாக பல தகவல்கள் பல மாவட்டங்களிலிருந்து வருவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசினுடைய முதற்கடமை, அவசிய கடமை, அவசர கடமை என்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழக அரசுக்கு உணர்த்த விரும்புகிறது. இன்றைக்கு பல செய்திகள் தொலைக்காட்சியிலே வருகிறது. சட்டவிரோத பரிமாற்றம் தொடர்பான அமலாக்கத்துறை பற்றி அவருடைய பணிகள் குறித்து செய்திகள் வருகிறது. தமாகவை பொறுத்தவரையிலே இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. துறையினுடைய பணியை அவர்கள் முறையே சரியே செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை. மேலும் தேர்தல் நேரங்களிலே எதிர்கட்சிகள் இதனை அரசியலாக்க நினைத்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்தியாவினுடைய இந்தி கூட்டணியினுடைய உச்சக்கட்ட முரண்பாடு நேற்று மேற்கு வங்கத்திலே அதனுடைய முதல்வர் தன்னுடைய கட்சிக்கு மட்டுமே 42 தொகுதியும் அறிவித்ததன் மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். தலைமையில்லாத கூட்டணியாக இந்தி கூட்டணி மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். மக்கள் ஒருபோதும் ஏமாற தயாராக இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மத்தியிலே தேர்தல் கமிஷனுடைய அதிகாரியுடைய ராஜினாமா என்பது அவருடைய தனிப்பட்ட காரணத்திற்காக என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எதிர்கட்சிகளை பொறுத்தவரையிலே வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை பயன்படுத்தி கொள்ள நினைத்தால் அது எடுபடாது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. புதிய ஆணையரையும் வரும் நாட்களிலே சட்டப்படி நியமிக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்தும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன்.